செத்தா சாப்பிடணும்னு நினைச்சிட்டு உள்ளே இருந்துக்கிட்டானா என்னன்னு தெரியலையே. வந்துட்டான் அப்படியே ஒரு ஆக்டிங்க போடலாம். இன்னும் நாடகத்தை நிப்பாட்டலையா நீயே? ஏயா நான் அழுதுட்டு இருக்கிறது உனக்கு நாடகம் மட்டும் இருக்குதா? ஏயா அதுக்குள்ளே வந்துட்ட? இன்னும் கொஞ்ச நாள் இருந்து உன் தங்கச்சி அப்படியே வீட்டுக்கு கூட்டு போறது. நானும் என் பிள்ளை எங்கேயாவது கிணத்துல நம்ம மேட்ல விழுந்து செத்துருப்போமே, நீங்க நிம்மதியா இருந்திருப்பீங்களே. எப்படிட்டி உன்னால மட்டும் இப்படிலாம் பேச முடியுது? உன்னை கட்டினதுக்கு நான் சும்மாவே இருந்து தொலைஞ்சிருக்கலாம். வா வந்து தொலை சனியத்தை, வீட்டுக்கு போலாம். எப்படியோ ஒரு தொல்லை முடிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த பத்மாவுடைய தொல்லை நமக்கு எதுவுமே இல்ல. இவ வேற சோத்துல அதிகமா உப்பு போட்டு திங்கறவளாட்ட அதிகமா ரோசக்காரி வேற. இனிமேல் நானே வாணிய வீட்டுக்கு கூப்பிட்டா கூட இவ வர மாட்டா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. ராசாத்திலா அழாதம்மா, அவெல்லாம் ஒரு மனுஷின்னு சொல்லிட்டு அவ சொல்றதெல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்கிற பத்தியா? அக்கா என் மனசுல படபட நடிக்குதுக்கா. தலைலாம் ரொம்ப வலிக்குது, சுத்துதுக்கா. நெஞ்செல்லாம் அப்படி டப்பு டப்பு நடிக்குதுக்கா. ஒரு மாதிரி மயக்கமா வர்ற மாதிரி இருக்குதுக்கா. என்ன பண்றதுனே தெரியலக்கா. அங்க பாருக்கா, அவன் மயக்க போட்டு விழுறாக்கா. பிள்ளை எடுக்கா. என்னமாச்சு? கோகிலா நீ போய் சீக்கிரம் டாக்டர் கூட்டு வா.